இந்தியாவில் நீட் மறுதேர்வு வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசானது தற்காலிக தடை விதித்திருந்தது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்காலிக தடையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெலிகிராம் ஆனது தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், விரிவான தகவல்களை வழங்குங்க. வணக்கம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு நேற்று தற்காலிக தடை விதித்தது. குறிப்பாக கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் டெலிகிராம் செயலி வாயிலாக முறைகேடுகள் நடந்ததாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தான் நீட் மறுதேர்வை எவ்வித முறைகேடுமின்றி சுமூகமாக நடத்தி முடிக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. அந்த வகையில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A கீழ் டெலிகிராம் செயலிக்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தடை விதித்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே அனுப்பப்படும் செய்திகளை திருத்தும் வசதியை ஜூன் 3ஆம் தேதி வரை முடக்குமாறு டெலிகிராம் தளத்திற்கு நேற்று மத்திய அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த டெலிகிராம் செயலி என்பது தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெலிகிராம் நிறுவனத்தின் சார்பில் அவசரமாக ஒரு முறையீடு என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த முறையீடை ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தேஜஸ் கரியா இந்த டெலிகிராம் மனுவை உடனடியாக இன்றே விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த மனு இன்றே விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.